வணக்கம். கவசம் டிவி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நான் இப்போ பேசக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நான் வந்து ஒரு 20 வருஷமாக ஒசூரில் ஓம் ஜெயஸ்ரீ அஸ்ட்ரோ சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிட நிலையை நடத்திக்கிட்டு இருக்கேன். இது வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், பெங்களூரு மற்ற அதர் ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நேரடியாகவும் ஃபோன்லேயும் கான்டெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பொதுவான விஷயங்கள் என்னென்னா, திருமண பொருத்தம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து அது ஏமாற்றங்களை அது ஏற்படுத்துது. ஜென்ரலாக எல்லாருமே எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சரி ஒரு 10 பொருத்தம் இருக்குது, 8 பொருத்தம் இருந்துச்சுன்னா நல்ல ஜாதகம், 9 பொருத்தம் இருந்ததுன்னா நல்ல பொருத்தமாக இருக்குது, 10 பொருத்தம் இருந்துச்சுன்னா சூப்பராக பொருந்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜென்ரலாகவே ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட கொண்டு போய் 2 பேருடைய நட்சத்திரங்களையோ ராசிகளையோ பார்த்துட்டு திருமணம் பண்ணிட்டு எல்லாரும் அவஸ்தைப்படுறாங்க. இது வந்து பொதுவாக இந்த நட்சத்திர பொருத்தங்கள் அப்படின்றது அந்த அளவு உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. சில ராசிகள் சேர்க்கக்கூடாது, சில நட்சத்திரங்கள் சேர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து எப்பவுமே பொருந்தி வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நம்முடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டும்தான் சரியாகவே இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஒசூர் சரௌண்டிங்கில் வந்து ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா, மேசராசி வந்து ஆவரேஜாக 1 லட்சம் பேர் இருப்பாங்க, மிதுன ராசி 1 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்காது. ஏன்னா அது நட்சத்திரமும் ராசியை வந்து ஓரளவுக்கு தான் பொருந்தி வரும். இப்போ வந்து ஒசூரில் இந்த கேசிசி நகரில் இருக்காங்க அப்படின்னா, கேசிசி நகரில் போட்டு நீங்கள் பேரை போட்டிங்கன்னா வந்துடுமா? போஸ்ட்டு வந்து அந்த டோர் நம்பரோ ஒரு சில முக்கியமான டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து இந்த போஸ்ட்டு போட்டாலோ அது வந்து முழு அட்ரஸ் இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்முடைய ஜென்ம ஜாதகத்தில் வந்து இருக்கக்கூடிய பலன்கள். அதாவது என்னென்னா 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், லக்னம், இது எல்லாமே சேர்ந்து தசாபுக்திகள் எல்லாமே பொருந்தி வரும்போது தான் அதனுடைய முழுமையான பலன்கள் வந்து அது வேலை செய்யும். பொதுவாக எல்லாருமே வந்து திரும்பவும் கவசம் டிவி நேயர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் பண்ணும்போது நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட பார்த்து அந்த ஜாதகத்தில் என்ன தோஷங்கள் இருக்குது, திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டங்களா, இல்லை பொறுத்து இருக்கணுமா, இல்லை அப்படின்னா பூர்வ புண்ணிய தோஷங்களோ திருமண தோஷங்களோ இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சில பரிகாரங்கள், குலதெய்வ வழிபாடு, இது போல் பித்ரு தோஷங்கள் இருக்கா, நாகதோஷங்கள் இருக்கா அப்படின்றதெல்லாம் சிலரை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பரிகார கோயில்களில் போயிட்டு நீங்கள் தெய்வத்தை வழிபடுறது உங்களுக்கு தோஷங்களை நிவர்த்தி பண்ணும். அதே மாதிரி சில தசாபுத்திகள் வந்து உங்களுக்கு சாதகமான நிலையில் இல்லை அப்படின்னும்போது சில காலங்கள் வந்து வெயிட் பண்ணி செய்யணும். அதே மாதிரி வரன் வந்து உங்களுக்கு சரியாக பொருந்தி வரல அப்படின்னா, அந்த உதாரணத்துக்கு 6, 8 இருக்கக்கூடிய ராசிகள், மேச ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னி ராசி வந்து பொருந்தி வராது. அந்த மாதிரி சில ராசிகள் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது நட்சத்திரங்கள் அப்படின்னா 27 நட்சத்திரங்களில் ரஜி பொருத்தங்கள் இல்லாத நட்சத்திரங்களில் அவாய்ட் பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து உங்களுக்கு அந்த பாதிப்பு வந்து அது குறைக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு பொருந்தாத ராசிகளோ நட்சத்திரங்களோ பண்ணிவிட்டு உங்களுக்கு பொருத்தமில்லாத ஜாதகத்தை இணைக்கும் போது ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு குரு பலன் இருக்கும்போதோ இல்லை திருமண ஸ்தானாதிபதியோட தசாபுக்திகளோ ஓரளவு நல்ல நேரம் இருக்கும்போது திருமணம் நடந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியோட தசாபுக்திகளோ இல்லை வந்து 8ஆம் அதிபதியோட தசாபுக்தியில் வரும்போதோ 7.5 சனி, அஷ்டம சனி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போதோ ராகுகேது பயிற்சி சாதகமான நிலை இல்லாத ஒரு டயத்தில் வந்து உங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் பிரச்சனைகளையோ வம்பு வழக்குகள் சிக்கல்களையோ கொடுத்து உங்களுக்கு காலம்பூரா கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது.